ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனல்ல ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் VIP பிரேக் தரிசன டிக்கெட் பற்றிய தகவல்களும் திருமலை திருப்பதி பற்றிய இன்றைய தரிசன தகவல்களும் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் இலவச SSD டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்று அக்டோபர் 13ஆம் தேதி மதியம் 1:45 மணி தொடங்கி நாளை அக்டோபர் 14ஆம் தேதிக்குரிய இலவச SSD டோக்கன்ஸ் மொத்தம் 18,000 டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்கள் கீழ் திருப்பதியில் அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்று அக்டோபர் 13ஆம் தேதி மதியம் 1:45 மணி தொடங்கி நாளை அக்டோபர் 14ஆம் தேதிக்குரிய இலவச திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மொத்தம் 2,000 டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த இலவச தரிசன டோக்கன்களினுடைய ஸ்டேட்டஸ் இன்று மதியம் 1:55க்கு செக் பண்ணி பார்த்த சமயத்தில் SSD டோக்கன்ஸ் 17,156 டோக்கன்களும் திவ்ய தரிசன டோக்கன்கள் 1,873 டோக்கன்களும் மீதம் இருந்தது. இந்த இலவச தரிசன டோக்கன்கள் வாங்கக்கூடிய பக்தர்கள் உங்களுக்கு எந்த நாளுக்குரிய டோக்கன் கிடைச்சிருக்கோ அந்த நாள் தான் நீங்கள் தரிசன கியூவில் ஜாயின் பண்ணி பெருமாளை தரிசனம் செய்ய முடியும். உங்களுக்கு எந்த டைம் ஸ்லாட் கிடைச்சிருக்கோ அந்த டைம் ஸ்லாட்டுக்கு 2 மணி நேரத்திற்கு முன்னாடி நீங்கள் கியூவில் ஜாயின் பண்ணிக்கலாம். லேட்டாக ஜாயின் பண்ணுறதாக இருந்தால் அன்றைய இரவு 10 மணிக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் கியூவில் ஜாயின் பண்ணிடணும். அலிப்பிரி வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு என்று பிரத்யேகமாகவோ அல்லது அலிப்பிரி நடைபாதையிலேயோ எங்கேயுமே எந்தவித இலவச தரிசன டோக்கன்கள் கொடுப்பது கிடையாது. நீங்கள் அலிப்பிரி வழியாக நடந்து போகணும், உங்களுக்கு ஏதாவது இலவச தரிசன டோக்கன்கள் தேவைப்பட்டால் கீழ் திருப்பதியில் கொடுக்கப்படக்கூடிய SSD டோக்கன்ஸ் வாங்கிட்டு நீங்கள் அலிப்பிரி வழியாக நடந்து போகலாம். SSD டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் பற்றிய கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனுடைய வீடியோ லிங்க்கும் இந்த இலவச தரிசன டோக்கன்களினுடைய ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணி பார்க்கணும் என்கிற வீடியோனுடைய லிங்க்கும் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். வரக்கூடிய அக்டோபர் 25ஆம் தேதி நகுல சவித்தியை முன்னிட்டு திருமலையில் அன்றைய நாள் மாலை 7 மணி தொடங்கி 9 மணி சமயத்தில் உற்சவமூர்த்திகளான ஸ்ரீதேவி பூதேவி சமேதமான மலையப்ப சுவாமி பெரிய சேஷ வாகனத்தில் மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பாங்க என்பதை TTD தெரிவிச்சிருக்காங்க. பிரம்மோற்சவம் தொடங்கிய நாள் முதலே டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 18 மணி நேரத்திலிருந்து 30 மணி நேரம் ஆன நிலையில் நேற்று நெடுநாட்களுக்கு பிறகு டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்தில் தரிசனத்திற்கு 12 முதல் 15 மணி நேரம் ஆனதாக TTD குறிப்பிட்டிருக்காங்க. இது நிச்சயமாக பக்தர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியாக உள்ளது. அடுத்து ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் VIP பிரேக் தரிசன டிக்கெட்ஸ் பற்றி நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. அதனை பற்றி இப்போ பார்க்கலாம். ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் VIP பிரேக் தரிசன டிக்கெட்ஸ் ஆன்லைன்லையும் கொடுக்குறாங்க, ஆஃப்லைன்லையும் கொடுக்குறாங்க. இந்த தரிசன டிக்கெட் மூலமாக திருமலை மூலவர் வெங்கடேஷ பெருமாளை ரொம்ப பக்கமாக அவர் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து சுமார் 10 அடி தூரத்தில் நின்று நம்ம பெருமாளை ரொம்ப பக்கத்தில் அழகாக எந்தவித கூட்ட நெரிசலும் தள்ளுமுள்ளும் இல்லாமல் நம்ம தரிசனம் பார்த்துட்டு வரலாம். இந்த தரிசன டிக்கெட் மூலமாக பெருமாளை ரொம்ப பக்கத்தில் பார்த்த என்னுடைய தரிசன அனுபவ வீடியோ லிங்க்கும் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன். ஸோ தட் உங்களுக்கு அது மூலமாக ஒரு ஐடியாவும் கிடைக்கலாம். இந்த தரிசன டிக்கெட் வாங்குவதற்கு ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு 10,000 ரூபாய் டொனேஷனும் 500 ரூபாய் தரிசன டிக்கெட்டும் வாங்கணும். ஸோ டோட்டலாக ஒரு VIP பிரேக் தரிசன டிக்கெட்டினுடைய காஸ்ட் 10,500 ரூபாய் வருது. இது போல் எத்தனை VIP பிரேக் தரிசன டிக்கெட்ஸ் தேவைப்படுதோ அத்தனை பேருக்கும் தனித்தனியாக நம்ம 10,500 ரூபாய் பே பண்ணி தான் இந்த தரிசன டிக்கெட் வாங்க முடியும். 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த டிக்கெட் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. டிக்கெட் இல்லாமலே அவங்கள நம்மளோட தரிசனத்திற்காக அழைச்சிட்டு போகலாம். மற்றபடி சில ஃபாலோவர்ஸ் இந்த டிக்கெட்ஸ் வாங்குவதில் சீனியர் சிட்டிசன்ஸுக்கு ஏதாவது கன்செஷன்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. அப்படி எந்தவித கன்செஷனும் இந்த தரிசன டிக்கெட்டில் கொடுப்பது கிடையாது. 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு மட்டும்தான் இந்த டிக்கெட் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. மற்றபடி எந்தவித கன்செஷனும் கிடையாது. இந்த டிக்கெட் மூலமாக தரிசனத்திற்கு போகக்கூடிய சமயத்தில் பெருமாளுக்கு பக்கத்தில் போகும்போது அர்ச்சகர்கள் ஆரத்தி தட்டோடு நிற்பாங்க. நம்ம ஆரத்தியை கண்ணில் தொட்டு ஒத்திக்கலாம். அதற்கப்புறம் தங்கச்சடாரியால் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அன்றைய நாள் பிரசாதமாக வாழைப்பழமும் கொடுப்பாங்க. இந்த தரிசன டிக்கெட்டு தினமுமே திருமலையில் 800 தரிசன டிக்கெட்டுகள் ஆஃப்லைனில் கொடுக்குறாங்க. திருமலையில் ஆஃப்லைனில் நேரடியாக போய் இந்த தரிசன டிக்கெட் நீங்கள் காலையில் வாங்குறீங்கன்னா அன்றைய நாள் மாலை 4 மணிக்கே நீங்கள் தரிசனத்திற்கு போயிடலாம். மேக்ஸிமம் 1.5 மணி நேரத்திற்குள்ளே தரிசனம் பார்த்துட்டு வெளியவும் வந்துடலாம். ஸோ ஒரே நாளில் டிக்கெட் வாங்கி ஒரே நாள்லேயே நம்ம பெருமாளை ரொம்ப பக்கத்தில் போயும் தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த டிக்கெட்ஸ்
திருமலை அன்னமயா பவனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பில்டிங்கில் தினமுமே இஷ்யூ பண்ணுறாங்க. இந்த டிக்கெட்ஸ் எங்கே கொடுக்குறாங்க என்கிற லொக்கேஷனுடைய டீட்டெயில்ஸும் இன்னொரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கும் நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன். ஸோ தட் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த தரிசன டிக்கெட் தினமுமே கீழ் திருப்பதியில் ஏர்போர்ட்லேயும் கொடுக்குறாங்க. பட் ஏர்போர்ட்டில் இந்த தரிசன டிக்கெட் வாங்குவதாக இருந்தால் டிக்கெட் வாங்கக்கூடிய அந்த நாள் நீங்கள் ஃப்ளைட் மூலமாக வந்திருக்கணும். அந்த ஃப்ளைட்டினுடைய போர்டிங் பாஸும் நீங்கள் டிக்கெட் வாங்கக்கூடிய சமயத்தில் அவங்கக்கிட்ட அட்டாச் பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் அந்த தரிசன டிக்கெட் நம்ம ஏர்போர்ட்டில் வாங்க முடியும். பட் திருமலையில் கொடுக்கப்படக்கூடிய இதே தரிசன டிக்கெட் வாங்குறதுக்கு போர்டிங் பாஸ் எல்லாம் அவசியம் கிடையாது. ஆதார் கார்டு மட்டும் நீங்கள் ஐடி ப்ரூஃபாக கொடுத்தால் போதும். என்ஆர்ஐ பீப்புளாக இருந்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் காப்பி ஐடி ப்ரூஃபாக நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். சப்போஸ் ஏர்போர்ட்டில் உங்களுக்கு இந்த டிக்கெட்ஸ் கிடைக்காத பட்சத்தில் திருமலையில் இந்த தரிசன டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருந்துச்சுன்னா நீங்கள் திருமலையில் கூட டைரெக்டாக வாங்கியது இந்த டிக்கெட்ஸ் வாங்கிக்கலாம். திருமலையில் இந்த தரிசன டிக்கெட் காலையில் எத்தனை மணிக்கு இஷ்யூ பண்ணுவாங்கன்னு சிலர் கேட்குறீங்க. அன்றைய நாளினுடைய கூட்டத்தை பொறுத்து தான் தினமுமே டிக்கெட் இஷ்யூ பண்ணக்கூடிய டைம் ஆனது சேஞ்ச் ஆகுது. இந்த டிக்கெட்ஸ் வாங்குறதுக்கு அதிகாலை 3 மணியிலிருந்தே பக்தர்கள் க்யூவில் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் க்யூவில் நிற்கக்கூடிய முதல் 800 பேருக்கு மட்டும்தான் இந்த டிக்கெட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. மற்றவங்களை எல்லாருமே க்யூவிலேருந்து வெளியே போக சொல்லிடுவாங்க. ஸோ அன்றைய நாள் டிக்கெட் வாங்குவதற்கு இருக்கக்கூடிய கூட்டத்தை பொறுத்து காலையில் 4 மணியிலிருந்து 10 மணிக்குள்ளே எப்போ வேண்டுமானாலும் இந்த டிக்கெட்ஸ் இஷ்யூ பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்ஸ் மினிமம் 2 டிக்கெட்ஸ் நீங்கள் வாங்கியிருக்கீங்க. திருமலையில் வாங்கியிருந்தாலும் சரி, திருப்பதி ஏர்போர்ட்டில் வாங்கியிருந்தாலும் சரி, உங்களுடைய தரிசன டிக்கெட்ஸினுடைய காப்பியோடு சேர்த்து உங்களுடைய ஐடி ப்ரூஃப் காப்பீஸும் MBC 34 பில்டிங்கில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அங்கே ரூம் அவைலபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ரூம் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ ரூம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. MBC 34 பில்டிங்கில் ரூம் அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா நமக்கு ரூம் இஷ்யூ பண்ணுவாங்க. MBC 34 பில்டிங் JO கேம்ப் ஆஃபீஸுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பில்டிங் தான். சப்போஸ் உங்களுக்கு MBC 34ல் ரூம் கிடைக்கலனா ஜென்ரல் ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரில் கூட ரூமுக்காக ட்ரை பண்ணலாம். இந்த ஜென்ரல் ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் திருமலையில் CRO ஆஃபீஸினுடைய பேஸ்மெண்ட் ஃப்ளோரில் இருக்குது. இங்கே தினமுமே அதிகாலை 5 மணிலேருந்து ரூம்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. 50 ரூபாய், 100 ரூபாய், 1000 ரூபாய் மற்றும் 1518 ரூபாய் AC ரூம் இஷ்யூ பண்ணுவாங்க. இங்கே போய் நம்ம டிக்கெட்ஸ் அதாவது ரூம்ஸ் வாங்குறதுக்கு எந்தவித டிக்கெட் இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. இது ஜென்ரல் ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் தான். யார் வேண்டுமானாலும் இங்கே வந்து ரூம்ஸ் வாங்கிக்கலாம். அங்கே கூட நீங்கள் க்யூவில் போய் ஜாயின் பண்ணி ரூம்ஸ் தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். நேற்று அக்டோபர் 12ஆம் தேதி திருமலைக்கு தரிசனத்திற்கு வந்த மொத்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 84,424. முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 27,872. உண்டியல் காணிக்கை 4.06 கோடி. நேற்று டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனத்திற்கு வந்த பக்தர்கள் 29 கம்பார்ட்மெண்ட்ஸில் வெயிட் பண்ணிட்டு இருந்ததாகவும் அவர்களுக்கு தரிசனத்திற்கு 12 முதல் 15 மணி நேரம் ஆனதாகவும் TTD குறிப்பிட்டிருக்காங்க. SST டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 2 முதல் 6 மணி நேரமும், 300 ரூபாய் தரிசன டிக்கெட் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 2 முதல் 4 மணி நேரமும் ஆகலாம். இந்த வீடியோவை மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்ற நண்பர்களோடு ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.